2.5 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறுவோருக்கு நகையின் மதிப்பில் 85% வரை கடன் வழங்கலாம் என்று இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்திருப்பது பொதுமக்களை நிம்மதியடைய வைத்துள்ளது. வங்கிகளில் நகை கடன் பெறுவதற்கான புதிய வரைவு நெறிமுறைகளை அண்மையில் ரிசர்வ் வங்கி வெளியிட்டது. அதில் நகைகளின் மதிப்பில் 75% மட்டுமே கடன் தொகையாக வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தன. இந்த புதிய வரைவு நெறிமுறைகள் சாமானிய மக்களை கடுமையாக பாதிக்கும் என்று கூறி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள், கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த எதிர்ப்பை தொடர்ந்து வரைவு நெறிமுறைகளில் தளர்வுகளை அறிவித்த ரிசர்வ் வங்கி 2.5 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறுவோருக்கு நகையின் மதிப்பில் 85% வரை கடன் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது. அத்துடன் 2.5 லட்சம் ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறுவோருக்கு 80% வரை கடன் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறது. 5 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக கடன் பெறுவோருக்கு 75% வரை கடன் வழங்கப்படும் என தெரிவித்துள்ள ரிசர்வ் வங்கி, கடனை திருப்பிச் செலுத்துவதற்கான திறன் அடிப்படையில் இந்த வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. தங்க நகை மீதான உரிமைக்கு கடன்தாரரின் சுய அறிவிப்பு மட்டுமே போதும் என்றும், நகைக்கான ரசீது தேவையில்லை என்றும் ரிசர்வ் வங்கி அறிவித்திருப்பது பொதுமக்களை நிம்மதியடைய வைத்துள்ளது. 2.5 லட்சம் ரூபாய் வரை பெறப்படும் கடன்களுக்கு கடன் தகுதி மதிப்பீடு தேவையில்லை என்றும் ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. தங்க கடனின் இறுதி பயன்பாட்டை பற்றி கடன் வழங்கும் நிறுவனங்கள் கண்காணிக்க தேவையில்லை என்றும் ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது. இந்த தளர்வுகள் எளிய மக்கள் நலனுக்கான குரலுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் என்று மதுரை எம்பி சு. வெங்கடேசன் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். மிக மிக முக்கியமாக ரெனியூவல், ஏற்கனவே கடன் பெற்றிருந்தவர்கள் அந்த மொத்த தொகையும் செலுத்திவிட்டுத்தான் திருப்பி அந்த கடனை நீட்டிக்க முடியும் என்பது நீக்கப்பட்டு அவருக்கான வட்டி பாக்கி செலுத்தினால் போதும். 4வது டாப் அப் செய்வது, ஏற்கனவே 5 லட்சம் ரூபாய்க்கு கடன் பெற்றிருந்தால் மீண்டும் அந்த கடனை திருப்பி செலுத்துகிற பொழுது அந்த நகையினுடைய மதிப்பு 6 லட்சமாக இருக்கும் பட்சத்தில் கூடுதல் கடன் பெறுவதற்கான ஏற்பாடும் டாப் அப் செய்வதும் இன்றைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடன் பெற்றவர்கள் அந்த மொத்த தொகையும் செலுத்திவிட்டுதான் புதிய கடனை பெற முடியும் என்ற நிபந்தனை நீக்கப்பட்டு அந்த கடனுக்கான வட்டியை செலுத்தினாலே புதிய கடனை பெறலாம் என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. தாங்கள் கேட்டுக்கொண்ட 10 நிபந்தனைகளிலும் ரிசர்வ் வங்கி தளர்வுகளை அறிவித்திருப்பது ரிசர்வ் வங்கியின் வரலாற்றிலேயே இதுவரை நிகழாத ஒன்று என்று எம்பி சு. வெங்கடேசன் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.